ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. கேரளாவில் இருக்க வயநாடு டிஸ்ட்ரிக்டில் நிலச்சரிவு, அதாவது லேண்ட்ஸ்லைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு டியூஸ்டே அதிகாலையில் நடந்திருக்கு. நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வீட்டில் படுத்து தூங்குறீங்க, காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இருக்க சில பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் ஒரு நிலச்சரிவில் ஒரு சேறு சகதியில் மாட்டியிருக்கீங்க. உங்களால் வெளியில் வர முடியல, ஹெல்ப்புக்கு கூப்பிட்றீங்க, யாருமே ஹெல்ப்புக்கு வர முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அங்கே இருக்க பல மக்களுக்கு நடந்திருக்கு. ஸோ லேண்ட்ஸ்லைட்னா என்ன, அது எதனால் நடக்குதுன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல்ல நான் லேண்ட்ஸ்லைட்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். நான் இங்கே ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அதாவது மலைகள் இருக்குல்ல, மலைகளில் ஸ்லோப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸ்லோப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்வு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஸ்லோப்பில் மண் சரிவு ஹெவியான ரைட்ஃபால்னாலே, கனமழைனாலேயோ இல்லை ஒரு பூகம்பம்னாலேயோ இல்லை ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் அங்கே சரியாக வைக்காதனால, இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால, இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த சாய்வுலேருந்து சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கிற மணல் வந்து மணலாக இருக்கட்டும், கற்களாக இருக்கட்டும், பாறைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்படியே சரிச்சு கொண்டு வந்து கீழே இருக்க இடங்களை நோக்கி சரிஞ்சு கொண்டு போகுது. ஸோ இந்த ஒரு காரணத்தை தான், இந்த ஒரு விஷயத்தை தான் லேண்ட்ஸ்லைட், அதாவது நிலச்சரிவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலச்சரிவு அங்கே கேரளாவில் இருக்க வயநாடில் நடந்ததுனால அங்கே இருக்க பல குடும்பங்கள், பல பேர் இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 93 பேர் இறந்து போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெளியில் வர முடியாதா, தப்பிச்சு போக முடியாதான்னு கேட்டிங்கன்னா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது வயநாட்டில் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட், அப்புறம் வந்து காடமன், ஏலக்காய், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த எஸ்டேட்லாம் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல வேலை செய்கிற குடும்பங்கள் வந்து குடிசையில் இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் வந்து நிலச்சரிவு இந்த நைட்டில் நிறையால ஏற்படுது. ஸோ அவங்கிட்டு இருக்கும்போது நிலச்சரிவு ஏற்பட்டு அவங்க வீடு மேலே அந்த நிலச்சரிவு வந்து தாக்கி அந்த மூலியமா கிட்டத்தட்ட 93 பேர் வரை இப்போ இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 65 பேர் வந்து அந்த வயநாட்டில் இருக்கிற நிலச்சரிவில் இறந்து போனதாகவும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்டவங்க வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டான மலப்புரமில் இருக்க சலியார்லி என்ற ஒரு ஆற்றில் வந்து அவர்களோட உடல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இப்போ நடக்கிற புதுசாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. 2018 கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியில் ஆரம்பித்த ஒரு விஷயம், கனமழை காரணமாக ஆரம்பித்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இப்போ வரையும் 400க்கும் மேற்பட்ட மக்களோட உயிர்களை வந்து இந்த ஒரு விஷயம் வாங்கியிருக்கு. ஒரு மணி நேரத்தில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு அளவுக்கு கூட இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயங்களுக்கான ரெஸ்கியூ அங்கே என்னென்ன கவர்மெண்ட் வந்து தாண்டி அங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி காப்பாற்றுறது அப்படின்றதுக்கான என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு 45 கேம்ப் அமைச்சு அங்கே இருக்க மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு பல ஆர்மி மென் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வயநாடுக்கு பக்கத்தில் முண்டக்கை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலையும் நிலச்சரிவு நடந்திருக்கு. அங்கேயும் பல 350 ஃபேமிலின்னு நினைக்கிறேன், அவ்வளோ பேர் அங்கே இடத்துல மாட்டி அந்த இடத்துல ஐசோலேட்டாக இருக்காங்க. ஏன்னா ஐசோலேட்டாக இருக்காங்க, ஏன் தனிமைப்படப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கும் சூளமலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த 2 இடத்துக்கும் உள்ள பாதை வந்து இந்த நிலச்சரிவுனால அடைக்கப்பட்டிருக்கு. அதாவது அங்கே இருந்த லோக்கல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 3 தடவை வந்து அங்கே நிலச்சரிவு நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த பாதை மொத்தமாக அந்த பாதையை வந்து அடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஆறுகளில் இருக்க பாலங்கள்லாம் அந்த இடத்துல நிலச்சரிவினால் தாக்கப்பட்டு அது மூலயமா பல இடங்களுக்கு வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் காரணமாக அங்கே இருக்க ரெஸ்கியூ பணிகள் வந்து மிக கடினமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அங்கே ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். பக்கத்தில் மக்கள் வந்து அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. அந்த இடங்களில் கிட்டத்தட்ட 5000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 3000 பேரை இப்போதைக்கு ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் பல பேர் அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரெஸ்கியூ பணிகளெல்லாம் தாண்டி அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், காம்பன்சேஷன் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்லிமெண்ட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இதுக்கான ஏதாவது ப்ரிகாஷன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் எடுக்கிறது கஷ்டம் தான். பட் 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று, அந்த சைடு வீடு கட்டாமல் இருக்கிறது, அந்த சைடு மக்கள் வந்து வீடு கட்டாமல் இல்லை அங்கே தங்கி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல சாய்வு, ஸ்லோப் அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ அந்த சாய்வில் சரிவில் வரக்கூடிய மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள், அங்கே இருக்கிற அந்த மலையில் இருக்க மரங்களாக இருக்கட்டும், பாறைகளாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் இருக்கணும்ல, ஒயர்ஸ் எல்லாம் அங்கே போட்டிருந்தாங்கன்னா அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கீழே வந்து சேர்த்துரும். ஸோ அதுக்காக அந்த சாய்வுள்ள மூலையில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செவுராக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மரங்களாக இருக்கட்டும், பாறைகள், கற்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த சாய்வோட மூலையில் வைக்கிறது மூலியமா இந்த நிலச்சரிவை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது தான் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ 93 பேர் இறந்துருக்காங்க இந்த இப்போ நடந்த நிலச்சரிவில். ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது வந்து ஒரு நிகழ்ச்சனமான உண்மை. பட் இருந்தாலும் அங்கே இருக்க இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி இது மாதிரி 6 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது. அங்கே இருக்க மக்களை வந்து இந்த இடத்துல
தங்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை அங்கே வந்து செவரோ இல்லை அங்கே மரங்களோ இல்லை அங்கே அதாவது ஃபார்மிங் லேண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து அந்த இடத்துல நடந்தால் அது சரிவை வந்து அந்த விஷயத்தை கடந்து போகிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செவரோ இல்லை பாறையோ இல்லை மரங்களோ அந்த இடத்துல இருந்தால் அதை வந்து அந்த சரிவை வந்து கடந்து போகிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அங்கே எடுத்து அந்த சரிவை ஏற்படுத்துகிற மாதிரி இடங்களை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி மக்கள் வந்து தங்க வைக்கிறது வந்து கரெக்டான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் அது நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரிகாஷனாக இருக்கும் அப்படின்றது தான் கவர்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கேரளாவில் இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பல பேர் அந்த ஒரு நிலச்சரிவில் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ் அவங்களுக்கு ஒரு கண்டோலன்சஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை தாண்டி இதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லோரும் நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கே அறியாமல் அன்எக்ஸ்பெக்டடாக எத்தனையோ இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இயற்கையே இல்லாமல் மனுஷங்க உருவாக்குற விஷயங்களும் நிறைய நடக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லைனாலும் நம்ம அதை தடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.